தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தெருநாய்கள் தொல்லை நாடு முழுவதும் விவாதத்தை தூண்டியுள்ளது. குறிப்பாக டெல்லியில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்கள், அதனால் ஏற்படும் இறப்புகள் குறித்து சுப்ரீம் கோர்ட் கவனத்துக்கு சென்றது. சமீபத்தில் டெல்லியில் நாய்க்கடியால் சிறுமி இறந்ததை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. தெருநாய்களை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து உடனடியாக அகற்ற வேண்டும், அவற்றை காப்பகங்களில் அடைக்க வேண்டுமென நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் சில தொண்டு நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு ஆதரவாக மூத்த வக்கீல் கபில் சிபல் ஆஜரானார். அனைத்து தெருநாய்களையும் பிடித்து அடைக்கும் நிலை ஏற்பட்டால் குப்பை கழிவுகள் மற்றும் குரங்குகளை விரட்டுவது கேள்விக்குறியாகிவிடும் என வாதங்களை முன்வைத்தார். அதே வேளையில் தெருநாயால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை தரப்பில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தவறிவிட்டனர் என வாதிட்டனர். குடியிருப்பாளர்கள் நல சங்கத்தினர் தங்கள் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட மூத்த வக்கீல் கபில் சிபல், நாங்கள் தெருநாய்களின் பிரியர்களாகவும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை விரும்புபவர்களாகவும் இங்கு வந்துள்ளோம். நாய்களை இடமாற்றம் செய்வது விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு எதிரானது. நாய்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என வாதிட்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், ஆடு மற்றும் கோழிகளுக்கு மட்டும் உயிர் இல்லையா, அவற்றை மட்டும் கொன்று உண்பது நியாயமா என்ற கேள்வியை முன்வைத்தனர். மேலும் விலங்கு பிரியர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் பலரும் அசைவம் உண்பவர்களாக இருக்கிறார்கள். ஒருபுறம் ஆடு கோழிகளை உணவிற்காக கொல்வதை ஏற்கும் சமூகம், மனித உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதில் மட்டும் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறது? நாய்கள் கடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதனால் விபத்துகள் ஏற்படுகின்றன. சாலைகள், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் அருகே நாய்கள் இருப்பதால் என்ன பயன் என கேட்டனர். தற்போது இந்த வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவது, கருத்தடை செய்வது மட்டுமே தீர்வாகாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அவற்றின் ஆக்ரோஷமான குணத்தை கட்டுப்படுத்த அறிவியல் ரீதியான தீர்வு காணப்பட வேண்டும் என அறிவுறுத்தினர்.